இந்த மலை உச்சியில் இருக்கு பாருங்க கோயில், குட்டியூண்டா தெரியுதா, அதுதான் வந்து முருகன் கோயில். இன்றைக்கி நம்ம தேவாரத்தில் இருக்கக்கூடிய பொன்குன்றம் மலைக்கு வந்திருக்கோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு டேம் இருக்கா, அதையும் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மலைக்கு பின்னாடி அப்படியே கேரளா, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். வெயில் கம்மியாக இருக்குது, குறைவாக இருக்குது. இதுதான் பொன்குன்றம் மலை. இந்த மலையில் வந்து ஒரு முருகன் கோயில் இருக்குது. அங்கே வந்து அருள்வாக்கெல்லாம் சொல்லுவாங்க. பாருங்க மலை எப்படி இருக்குன்னு. பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்கான், சூப்பர் ஃபால்ஸ் இருக்கான், அதையும் பார்க்கலாம். பாருங்க ஒரு ஓடை மாதிரி இருக்குது, நீரோடை மாதிரி சூப்பராக தண்ணி போகுது. படிக்கட்டா மழை பெஞ்சா இங்கே வந்து தண்ணி வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இது இதுக்கு பேர் என்னய்யா, பொன்குன்றம் பக்கத்தில் ஏரி டேம் மாதிரி வச்சுருக்காங்க. தண்ணி மழை பெஞ்சா இந்த இடத்துல தண்ணி நிறைஞ்சு இப்படி வலிஞ்சு போகும். குளம் இது. இந்த இடம் சூப்பரான இடம். தேவாரத்தில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம். சூப்பர். ஆவாரம்பூ பொத்துருக்கு, நிறைய பொத்துருக்கு ஆவாரம்பூ. ஃப்ரெண்ட்ஸ், ஆடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே பூரா. ஆடு, அவர் சத்தம் கொடுக்குறாரு பாருங்க, கொடுங்க சத்தம், சத்தம் கொடுக்குறவர். ஆடு மேய்க்கிறவர் ஆடை மேய்க்கிறப்ப சத்தம் கொடுக்குறாங்க. இந்த மலையிலேருந்து அப்படியே தண்ணி இறங்கி வந்து இங்கே வருது, ஓடை மாதிரி வந்து தேங்கியிருந்து அப்படியே குளத்து வழியாக போகுது. ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு தண்ணி குடிக்க வர்றாங்க பாருங்க ஆடு. என்ன நின்றுட்டீங்க எல்லாரும், வரிசையா நின்றுட்டீங்களா? என்னத்துக்கு நிக்கிறீங்க, தண்ணி குடிக்கவா? போங்க போங்க போங்க, குடிச்சிட்டு வாங்க. நாய் என்ன நாயே? சரி, உங்க நாயா? சரி, நாய் கணக்கா இருக்கு. எவ்வளோ நாளாக வைக்கிறீங்க? 4 வருஷமாக வைக்கிறேன். 6 மாதத்துல விற்பீங்களா? 6 மாதம் ஒரு தடவை குட்டி விற்போம். ஆயிரும். காலையில் வந்துட்டு சாயந்தரமாக வீட்டுக்கு போவீங்க? ஆமாம், 4:30. இந்த மலை உச்சியில் இருக்கு பாருங்க கோயில், குட்டியூண்டா தெரியுதா, அதுதான் வந்து முருகன் கோயில். இந்த முருகன் கோயிலுக்கு பாதை வந்து எங்கே இருக்குன்னே தெரியல. நம்ம பார்த்த பாதை குட்டி குட்டியாக சும்மா லைட்டாக வெட்டி விட்டுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா எங்கிட்ட காட்டுக்குள்ளே போய் அப்புறம் மலை மேலே ஏறுறது மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பொன்குன்றம் மலை. பக்கத்தில் மலை இருக்குது பாருங்கள், இதெல்லாம் கேரளா. பேக் சைடு அப்படியே மூணார் வந்துடும். இது இந்த சோழநாயக்கம்பட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு குண்டரங்கி மல்லை சுவாமி திருக்கோயில், ஸ்ரீமது தொடாக்கம்மன் திருக்கோயில். 2 கோயில் இருக்குது இங்கே பாருங்கள். அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருக்குது, நல்லா தோப்புக்குள்ளே இந்த கோயிலை கட்டி வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்து தேவாங்க செட்டிமார் முதலான சமுதாயத்தினர் வந்து இந்த கோயிலுக்கு வர்றாங்க. மல்லைய சுவாமி, மல்லையன்னா இவர் சிவபெருமான் கோயில் இங்கே இருக்குது. சாமிக்குரிய பொருள் எல்லாம் இங்கே இருக்குது. தொடாக்கம்மனுக்கு இங்கே பிள்ளையார் கோயில். இது வந்து பிரகாரம் மாதிரி இருக்குது, சுற்றுப்பிரகாரம். இங்கே ஒரு கோயில் இருக்குது, இதுதான் மெயின் கோயில், கருவறை கோயில். இங்கே பாருங்க சிவன், இவர் தான் கொண்டரங்கி சுவாமி, இவர் தான் குரு. இந்த கோயிலுக்குரிய பூஜை செய்கிற குரு. நல்ல இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோயில். திருவிழா எப்போ நடக்கும்?
மாசி பச்சை அன்னைக்கு தான் இங்கே வந்து நல்லா ஃபேமஸாக இருக்குமா. மாசி பச்சை, மாசி மாதம். இதுதான் கரெக்டு ரங்கநாதர் திருக்கோயில். பாருங்க, மலை அடிவாரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கெல்லாம் வந்து யாருமே வரமாட்டாங்க. ஆட்கள் கூட்டம் கூட்டமாக வரணும். யானைக்கு பயந்துக்கிட்டு யாரும் வரமாட்டாங்க. யானை இருக்கிறதா, யானை விரட்டி திடீர்னு வந்துடும் யானை.